அனைவருக்கும் வணக்கம். பேசத் தெரிந்தவன் உலகை ஆளலாம் சொன்னவர் சர்வஸ்ரீ கோன்குருநாதர் என்று கூறி இன்றைய வகுப்பில் நம்முடைய வழக்கறிஞர்களாக இருக்கின்ற நம்மை பற்றியான சட்டம் இருக்கின்ற த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 முக்கியமான நமக்கு இந்த தொழில் புரிவதற்காக இருக்கின்ற அந்த உரிமையை பற்றி சொல்லுகின்ற ஒரு பிரிவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 டோட்டல் செக்ஷன் 60 இருக்கு, டோட்டல் சாப்டர் 7 இருக்கு. இந்த சட்டமானது எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? when it came into force என்று சொன்னால் 19th May 1961. சரி, அடுத்து என்ன? செக்ஷன் 30 இந்த ஆக்டில் அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 எதை பற்றி சொல்லுகிறது? அட்வொகேட்டுக்கான உரிமை பற்றி என்ன சொல்கிறது என்று சொன்னால், முதல்ல ரைட் ஆஃப் அட்வொகேட்ஸ் டு பிராக்டிஸ். இப்போ இந்த நீதிமன்றம் இருக்குதுன்னு சொன்னால், இந்த நீதிமன்றத்தில் இப்போ டிஃபென்ஸ் கவுன்சிலாக இருந்தாலும் பிபிஏபி வழக்கறிஞர் தானே, இவர்கள் இங்கே வழக்கறிஞராக இங்கே தொழில் புரிவதற்கான உரிமை பற்றி சொல்வதுதான் இந்த பிரிவு 30. சரி, இது என்னென்ன சொல்கிறது என்று சொன்னால், முதல்ல பாருங்க, சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் எவரி அட்வொகேட் whose name is entered in the state roll shall be entitled as of right to practice throughout the territories to which this act extends. எக்ஸ்டென்ட்னா எந்த அளவுக்கு இந்த சட்டம் அளாவில் இருக்குமோ, எந்த அளவுக்குலாம் செல்லாற்றில் இருக்குமோ அப்படி. இப்போ எக்ஸ்டென்ட்னா பார்த்தீங்கன்னா இங்கே செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2 ஹோல் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அப்போ இந்த சட்டம் இந்தியா முழுவதற்குமே அளாவில் இருக்கும். இந்தியா முழுவதுமே அப்போ என்ன பண்ணும்? சட்டம் செல்லும். சரி, இப்போ என்ன பண்ணோம்? இதை என்னன்னு பார்த்துருவோம். இப்போது வழக்கம் போல் இதுக்கு படவலத்தை பார்த்துடலாம். இப்போ இவர் ஒரு அட்வொகேட்டாக இருக்கார். இந்த அட்வொகேட்டாக இருக்கின்ற இவர் இந்த சட்டத்தின்படி, இதை இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 படி இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற பிரிவுகளின்படி இவர் சட்டப்படிப்பு முடித்து விட்டார். இப்போ இவர் வழக்கறிஞராக இந்த பிரிவுகளின்படி பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இவர் நபரானவர் அப்போ என்ன பண்ணும்? இந்தியா முழுவதுமே இவர் அந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிவதற்கான உரிமையை உடையவராகிறார் என்று சொல்லுகிறது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 பாருங்க, இதில் என்னென்ன அந்த உரிமைகள் இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா இன் ஆல் கோர்ட்ஸ் இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? இப்போ இந்த நீதிமன்றம் இருக்குது என்று சொன்னால் இந்தியா பூரா அந்த சட்டம் அளாவில் இருக்கும், எல்லாரும் செல்லாற்றில் இருக்கும் என்றால் எந்தெந்த நீதிமன்றங்களில் இவர் இந்த சட்டப்படி இவர் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இவர் தொழில் பண்ண முடியும். அது எந்தெந்த நீதிமன்றத்தில் வாதாட முடியும் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து நீதிமன்றங்களிலும் இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் உள்ளடங்கலாக அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞராக பதிவு செய்தவர் அது தொழில் செய்ய முடியும் என்று சொல்கிறது. கிளாஸ் 2 பாருங்க, பிஃபோர் எனி ட்ரிபியூனல், எந்த ஒரு தீர்ப்பாயத்தின் முன்னாலும், ஆர் பர்சன் லீகலி ஆத்தரைஸ்ட் டு டேக் எவிடன்ஸ், அதாவது ஒவ்வொரு தீர்ப்பாயம் இருக்குல்ல, ட்ரிபியூனல் சொல்லுவோம், அந்த தீர்ப்பாயத்து முன்னாலும் அதே போன்று சட்டப்படியாக அவர் சாட்சியம் எடுக்கக்கூடிய இருக்கார்ல, அவர் முன்னாலேயும் சென்று அவர் என்ன பண்ண வழக்கறிஞராக தன்னை தொழில் செய்வதற்கோ வழக்கறிஞராக அந்த வழக்கு நடத்துவதற்கோ உரிமை உடையவர். இப்போ 3 பாருங்க, பிஃபோர் எனி அதர் அத்தாரிட்டி ஆர் person before whom such advocate is by or under any law for the timing in force entitled to practice. இப்போ கிளாஸ் 3 பார்ப்போம். இங்கே தான் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். ஏனென்றால் இப்போ இந்த அட்வொகேட்ஸ் ஆக்டின் படி இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட்டு, ட்ரிபியூனல், பிஃபோர் லீகலி ஆத்தரைஸ் பர்சன் இருக்காங்களே, சரி, இதை தவிர வேறு எங்கே பண்ண முடியாதுன்னா திடீர்னு இப்போ ஒரு அட்வொகேட்டுக்காக வாதிடுவதற்காக ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கேன். அந்த சட்டத்தின்படி அவர்கள் என்ன பண்ணலாம்? அந்த வழக்கறிஞராக பிராக்டிஸ் செய்வதற்கான உரிமையுடன் ஒரு சட்டம் போட்டாங்க. அது பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும். அதுதான் சொல்லுது கிளாஸ் 3 என்ன சொல்கிறாங்க, அதாவது வேறு ஏதாவது அத்தாரிட்டி முன்பாகவோ அல்லது அவ்வப்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின் மூலமோ அல்லது அந்த சட்டத்தின் கீழோ இந்த வழக்கறிஞராக இருக்கின்ற இவர் தொழில் புரிவதற்கு உரிமையுடையவர் என்று சொல்லப்பட்டிருந்தால் அப்பொழுது அந்த சட்டத்தின்படியும் வழக்கறிஞராக அவர் தொழில் புரியலாம் என்று சொல்வதுதான் இந்த
செக்ஷன் 30 ஆஃப் த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961. எனவே இன்றைய தேசிய வழக்கறிஞர் தின நாளில் இந்த ஒரு செய்தியை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இதை பயன்படுத்தி நாம் இந்தியாவில் இருக்கின்ற இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட்டிலும் வாதிட வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தை இன்று நாம் ஏற்று நம் தொழிலில் மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.